அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு தமிழர்களுடைய நன்றி உணர்ச்சி அதை பற்றியான பதிவு. தமிழர்கள் எப்பொழுதுமே நன்றி கெட்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. இது நான் சொல்லிங்க, தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் இந்த வார்த்தை தான் தமிழர்களுக்கு கொடுத்துருக்கார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவர் ஜெயிக்கும் பொழுது எந்த வாக்கு வங்கியில் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் அரசியல் அப்படியான ஒரு கான்செப்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்கார். ஆதரவு அரசியலில் அவர் ஜெயிச்சதே கிடையாது. ஆதரவு அரசியல், எதிர் அரசியல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை விளக்கமாக கொஞ்சம் சொன்னோம்னா தான் உங்களுக்கும் புரியும். அதாவதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வெறுப்பு இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளி அவனுக்கு எதிரியாக இருந்தால் உடனே தலைவாழை போட்டு நம்ம சோறு போட்டு அவனை கொண்டாடுவோம். ஆனால் அப்படி கொண்டாடுறவன் தான் நம்ம கழுத்தில் முதல்ல கத்தி வைப்பான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனும் கூட அப்பப்போ சண்டை, வாய்ச்சண்டை, அது இது அப்படிங்கிற மாதிரி தான் போயிடும். ஆனால் அவனை எதிர்த்துட்டு அவனுக்கு பிடிக்காத ஒருத்தனை கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முதல்ல ரெண்டகம் பண்ணுறவன் இவனாக தான் இருப்பான். அப்படியான ஒரு அரசியலை பண்ணக்கூடியவர் தான் டாக்டர் கலைஞர். அப்போ அந்த வம்சாவளியில் வந்தவர் ஸ்டாலின் தான் இன்றைக்கி நம்மளுக்கு முதல்வர். அது 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு வெறுப்பு அரசியலுக்கும் ஆதரவு அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனை எதிர்த்துட்டு அவனுக்கு பிடிக்காத ஒருத்தனை நடு வீட்டில் வச்ச மாதிரி தான் தமிழக மக்கள் இந்த கலைஞர் குடும்பத்தை கொண்டு அப்பப்போ நடு வீட்டில் வச்சிருது. வைக்கிறது ஒரு நாள் கிடையாது, 5 வருஷம். அந்த 5 வருஷமும் ஒரு நாள் வந்த விருந்தாளியை வச்சு செய்கிறான்னா 5 வருஷம் வர்ற விருந்தாளி நம்மளை என்னென்னலாம் செய்வாங்க. அப்படி செஞ்சு விட்டு போன பிரதிபலன் தான் மறுபடியும் இவங்களை கூப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தமிழக மக்கள் நெஞ்சில் குத்தியிருக்காங்க. ஆனால் அடுத்து வர்ற தலைமுறை அதை மறந்துடும். ஏனென்றால் ஊரில் சொல்லுவாங்க, பஞ்சகாலத்தை விட பாதகமான காலம் எது அப்படின்னா கருணாநிதி ஆட்சி தானே அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் சொல்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க, இப்போ சொல்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. அதனால உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இதுதான் உங்களுடைய கடைசி வருகையாக இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுங்க. இது நான் சொல்கிறது கிடையாது, தமிழக மக்களுடைய மனசில் கொதிச்சிட்ருக்கிற வேதனையுடன் வெளிப்பாடு. இப்படி தான் இன்றைக்கி அரசியல் நடந்துகிட்ருக்கு. எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு எதாச்சிக்காதார், சர்வாதிகார மனநிலை. எங்களை தவிர, எங்கள் குடும்பத்தை தவிர, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தவிர எவனும் எந்த பதவியில் வந்துடக்கூடாது. அப்படி வர்றீங்க அப்படின்னா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். ஆனால் அதை விட ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது கலைஞர் இருக்கிற வரைக்கும் அல்ல, இப்போவும் தொடருது. ஆனால் அதில் சின்ன மாற்றம் பண்ணார் நம்மளுடைய முன்னாள் முதல்வர், அப்பா என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன பண்ணார் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை தவிர வேற ஒரு ஆளை குடும்பத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். அது கலைஞரே கொண்டு வந்துட்டார், அது வேறு ஆராசாவை. அதுதான் முக்கியமான குடும்ப உறவு. ஆனால் அரசியலுக்குள்ளே, அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரல. ஆனால் அரசியலுக்குள்ளே, அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு வெளியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட சாதனை. அதுதான் அழிவும் கூட. அந்த ஆள் யார் என்பது ஒரே வார்த்தை, 41 10 ரூபாய். புரிஞ்சுக்குங்க, அரசியல் ஞானம் இருந்தால் புரிஞ்சுக்குங்க. சாதாரண மனிதர்களுக்கு இந்த வார்த்தை புரியாது. 41 முடிஞ்சு போச்சு, 10 ரூபா வசூல் பண்ணுவோம். இந்த சட்டத்திட்டங்களை வகுத்தவர். அப்படி ஒரு ஆளை நடு வீட்டில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் அரசியல் அப்படின்னு பழம் கொட்டை போட்டு முடித்த ஆட்களை எல்லாமே வெளிதள்ளிட்டாங்க. எல்லாமே கைப்பாவி ஆகிட்டாங்க. துரைமுருகன் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. KN நேருவே ஒதுக்கி வச்சு நீ வேலைப்பார் அப்படின்னு. யார்? 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால தான் குட்டி நிதி அதைய
நம்ம திருச்சி பேரரசன் ஒதுக்கி வச்சார். ஒரு துண்டும் கூட போடல. எவ்வளோ பெரிய அவமானம். ஒரு மாநாட்டில் குட்டி நிதி உட்காந்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்காக துண்டு போட்டு வராரு. ஆனால் சரியாக குட்டி நிதியை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இது அரசியலின் உள்குத்தல்ல, அரசியலின் ஒட்டுமொத்தமான அவ்வளோதான் விஷயம். உள்பூசல் இருக்கலாங்க. மொத்தமாகவே பூசுனா எப்படி இருக்கும்? பேச்சொர்க்காக தான் இருக்கும். அப்படி பேச்சொர்க்காக இன்றைக்கி கழகம் என்பதும் திராவிடம் என்பதும் தமிழின போராளிகள் என்பதும் எல்லாமே எடுப்பு சோறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எதுக்கு பேசுகிறீங்க? எதுக்கு எங்களோட உணர்ச்சி தூண்டுறீங்க? இந்த உணர்ச்சி தூண்டி எதை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் அப்படியான விஷயங்கள் வரைக்கும் இன்றைக்கி அடுத்த தலைமுறைகளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. கெல்டு கட்டை வச்சுட்டு நீ வந்து அரசியல் ஓட்டலாம். கடைசியாக இருக்கிற தலைமுறை வரைக்கும் உதயநிதி வரைக்கும் தான் பதவி என்பது இருக்கும். இன்பநிதிக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது. எழுதி வச்சுக்கங்க. இதுக்கு மேலேயும் ஒரு தமிழின ஒரு உணர்வாளர்கள், தமிழன் தன்மானம் உள்ளவன் ஒரு தொகுதியில் ஐயோ எங்களுடைய கொள்ளுப்பேரன், எங்களுடைய தலைவனோட கொள்ளுப்பேரன் அப்படின்னு இன்பநிதிக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய துன்பம் ஆரம்பித்து விடும். இதுதான் வரலாறு. கொண்டாடுறாங்க, இல்லைன்னா கொண்டாடுறாங்க. பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தினத்தந்தி, தினமலர், தினகரன், இன்னும் பல பத்திரிகைகள், மாலை மலர், மாலை முரசு எல்லாத்தையும் பார்த்துங்க, தலைப்பே மாறிடுச்சு. தினகரன் அவங்க பத்திரிக்கை தானே. இப்போ எடுத்து பாருங்கள், தலைமைச் செயலகத்தில் இருந்த இந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க புகைப்படம், அதை அகற்றுற பின்னாடி தினகரனோட செய்தி பாருங்கள். அவ்வளோதான். உன் குடும்ப உறுப்பினர் தானே தினகரன். அவங்க எடுத்த முடிவு என்ன? அவங்க போடுற செய்தி என்ன? முதல்ல எப்படா நீங்கள் அழிவீங்கன்னு காத்துட்ருக்கிறதே மாறன் குடும்பம்தான். மாறன் குடும்பம்தான் வஞ்சகத்தை வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே எப்படா உனக்கு விழுவானுங்க அப்படின்னு காத்துட்ருக்கிறது மாறன் குடும்பம்தான். அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க பாருங்கள். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதெல்லாம் நான் பேசலிங்க. ஆனால் 5 வருஷ வஞ்சகத்தை நான் பேசிகிட்ருக்கேன். மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை பேசிகிட்ருக்கேன். இளைய சமுதாயத்துடைய நாடி நரம்பு உணர்வு, அவர்களுடைய எதிர்காலத்தை போதைக்குள்ளே தள்ளி கொண்டு போய் நாசம் பண்ணிய ஒரு அயோக்கியர்களை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். படுபாதக செயல் என்ன தெரியுங்களா? ஒரு இளைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒருத்தன் 5 வருஷம் ஆள்வது தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய கேடு. நம்ம காலம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் என் பிள்ளை இருக்கான், என் பேரன் இருக்கான், என் வம்சம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த நம்பிக்கையவே கேள்விக்குறியாக்கி அவர்களிடமே ஆயுதத்தை கொடுத்து நம்ம நம்பிக்கையை வேரோடு அழித்த ஒரு கேடுகட்ட அரசியல், ஒரு சமூக ஒரு இழிவு தான் திராவிட முன்னேற்றக் கழகம். தீய சக்தி என்று விஜய் சொன்னதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக தீய சக்தி தான், சமூகத்துக்கான தீய சக்தி. இந்த தீய சக்தியை அகற்றாமல் மக்கள் ஓய மாட்டார்கள். காலம் தீர்மானிக்கப்பட்டது, அது நடந்தே தீரும். உங்களுடைய இஷ்டங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் கஷ்டப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் வெக்கி தலை குனிந்து என் பிள்ளை காணோம், என் பையன் இப்படி ஆயிட்டான், பேரன் இப்படி ஆயிட்டான், படிக்க மாட்டேங்கிறான், போதைக்கு அடிமையாயிட்டான், வீட்டை விட்டு போனேன், என் பொண்ணு வீட்டுக்கு வரல, இப்படி எல்லாம் வேதனைப்பட்டு அழுகணும். இந்த அழுகை இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா திருட்டு திராவிட கழகத்திற்கு ஓட்டு போடுங்க. தீய சக்தி திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மீண்டும் 100 மடங்கு, இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறது 100 மடங்கு ஆகும். தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு, ஒவ்வொரு ஊர்லேயும் 10 பொண்ணு. இன்னும் வருங்காலங்களில் பிணங்களை போட்டு அழுகக்கூடிய சமூகமாக மாற்றக்கூடிய அயோக்கியர்களை வளர்த்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை வளர்வதற்காக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை
இது செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் விஷயம். இரண்டாவது முறை வரலாற்றிலே கிடையாது, அவங்க அப்பங்காலத்திலே கிடையாது. அயோக்கியத்தனத்தோட உச்சத்தில் இருக்கிற இப்போவா நடக்கும்? என்றைக்குமே இனிமேல் திமுக என்பது உதயசூரியன் கிடையாது, அஸ்தமன சூரியன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டு பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.